சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு வாக்க போட்டு தூங்க வேண்டியதுதான். சார், உங்களுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டாதான் தூக்கம் வரும், இல்லனா உங்களுக்கு தூக்கம் வராதே. தூங்கலன்னா உங்களுக்கு ஃபிட்ஸ் வருமே. ஏங்க, சாப்பிட்டதே பெரிய விஷயம், இதுல டேப்லெட்டுக்கு எங்க போறது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, ஃப்ரீயா விடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன, இங்க கொசு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் தெரியல. அஞ்சலி என்னோட பெஸ்டே தான், இருந்தாலும் அவங்க இன்னொருத்தவங்களோட ஒய்ஃப். நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. காப்பாத்துறதா நினைச்சு தப்பு பண்ணிட்டேனா? இல்ல, அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் நீ அப்படி பண்ண. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக எது வேணாலும் செய்யலான்னு தானே சொல்லியிருக்காங்க. நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லிக்க கூடாது. என்ன இருந்தாலும் நாம அப்படி பண்ணிருக்க கூடாது. அவங்க இன்னொருத்தவங்களோட ஒய்ஃப். நான் பண்ணது பெரிய தப்பு. எந்த காரணத்துக்காகவும் அதை மன்னிக்கவே முடியாது. ஒருவேளை இது அவங்களுக்கு தெரிஞ்சா, அதுக்காக ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நீ அப்படி பண்ணதுனால தானே இப்ப அவங்க உயிரோட இருக்காங்க. ஏன், அவங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா? யோசிச்சு பார்த்தா வழி கிடைச்சிருக்கும். ஆனா யோசிக்காம நம்ம அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டோம். அந்த நேரத்துல யோசிச்சுட்டா இருக்க முடியும்? அவங்கள காப்பாத்துறது தான் முக்கியம். இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் இல்ல, அவங்க நல்லதுக்காக தானே பண்ணோம். இத சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. நீ உங்க நல்லதுக்காக தானே பண்ண, அதனால தப்பு இல்ல. அப்படிலாம் நானா நினைச்சுக்க முடியாது. என்ன காரணம் சொன்னாலும் நான் செஞ்சது தப்புதான். தப்பில்ல, தப்புதான். தப்பில்ல, தப்புதான். தப்பில்ல, தப்புதான். தப்பில்ல, தப்புதான். சார், சார், சார் என்னாச்சு? சார், சார், சார் என்னாச்சு சார்? சார், 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 சார் இத புடிச்சுக்கோங்க சார். சார், சார், சார் இங்க பாருங்க சார். சார், சார், சார் எந்திரிங்க சார். பாத்து. டேப்லெட் இல்லாம இவருக்கு தூக்கம் வராது போல இருக்கே. இப்ப எப்படி இவரை தூங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. என்ன விக்கி, தூக்கம் வரலையா? ஏன் மனுஷங்க ஏன் இப்படிலாம் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் தூக்கமே வரல.
பொதுவா இந்த மனுஷங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே நினைச்சு தூக்கம் வரலையா? இல்ல பர்டிகுலரா யாராவது ஒருத்தரை பத்தி நினைச்சு உங்களுக்கு தூக்கம் வரலையா? எல்லாரையும் நான் ஏன் நினைக்க போறேன்? அப்புறம் யாரை பத்தி நினைச்சு உங்களுக்கு தூக்கம் வரல இப்போ? வேற யாரு? எங்க அப்பாவை தான் நினைச்சேன். சரி, இப்ப எதுக்கு நீங்க அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நம்ம ஏதோ செய்யக்கூடாத பெரிய தேச துரோகம் பண்ண மாதிரி என்னையும் உன்னையும் எங்க அப்பா பாக்குறாரே, அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. விக்கி, விடுங்க, அதெல்லாம் போக போக சரியாயிடும். அத நினைச்சு நீங்க ஏன் இப்ப தூங்காம இருக்கீங்க? தூங்குங்க. நானும் அதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு தான் ரொம்ப நேரமா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப அதே நினைப்பு வந்து என்ன தூங்க விட மாட்டேங்குது. சரி, அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன். என்ன? இருங்க. என்ன பண்ற அஞ்சலி? படுங்க. அஞ்சலி, என்ன இது? படுங்க சொல்றேன். சார், உங்களுக்கு தூக்கம் வரலனா நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா? என்ன? நான் ஆர்ஃபனேஜ்ல இருந்தேன்னு சொன்னேன்ல, நான் அங்க இருக்கும்போது நிறைய சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லாததுனால ராத்திரி எல்லாம் தூங்காம அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க சின்ன குழந்தைங்கிறதுனால மாத்திரை கொடுத்தெல்லாம் தூங்க வைக்க முடியாதுல்ல. அதனால என் மடியில படுக்க வச்சு அவங்க தலைமுடிய கோதி விட்டு அப்படிதான் நாங்க தூங்க வச்சிருக்கோம். அதனால அவங்க சீக்கிரமா தூங்கிடுவாங்க. நான் வேணா உங்களுக்கும் அதை பண்ணட்டுமா?